ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ராஜ்யஸ்தானம். மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமானது நேயர்களே. இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி நான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்கு சனி பகவானுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, சனி பகவான் வந்து உங்கள் ராசிநாதன், உங்கள் ராசிநாதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. இந்த வீடியோ பதிவை நான் கொஞ்சம் 2 பதிவாக கூட போடுறேன். ஏன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னா வீடியோ லென்த் அதிகமாக இருக்குன்னு நிறைய நேரம் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தகவல்களை வந்து கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன், விஷயமாகவும் சொல்கிறேன் நான். ஓகே, அதாவது சனி பகவான் காலபுருஷ சக்கரத்தின் 10-11ஆம் இடத்துக்கு அதிபதி வராரு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி. மகரம் அவருடைய ஆட்சி வீடு, கும்பம் மூல திருவோண ஆட்சி வீடு. கும்பத்தில் தான் அதிக சக்தி எடுக்கிறாரு, ஆன்மீக வீட்டில் அதிக சக்தி எடுக்கிறாரு. துலாம் வந்து உச்ச வீடு, மேசம் வந்து நீச வீடு. புராணத்தில் வந்து சூரிய புத்திரனாக இருக்கிறாரு. சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறக்கிற பகன் தான் சனி பகவான். தாப்பை மேலே உள்ள கோபத்தால் தனியாக வந்துடுறாரு. சூரிய மண்டலத்தை விட்டு வெளியே போயிடுறாரு, ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு. அதனால தான் சூரிய ஒளி வந்து சனி கிரகத்துக்கு கிடைக்க மாட்டேக்கு. சரி நேயர்களே, இதெல்லாம் வந்து இந்த புராணத்தில் உள்ள ஒரு கதை அம்சம். நம்ம புராணமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து ஜோதிடத்துக்கு வந்துடுவோம். ஜோதிட விதிப்படி பார்த்தோம்னா சனி பகவான் ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். காரகத்துவம் ஆயுட்காரகன். அவருடைய காரகத்துவம் நிறைய இருக்குது. சனி பகவானோட காரகத்துவத்துக்குன்னு வீடியோ போடலாம். இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு சில காரகத்துவம் மட்டும் சொல்கிறேன். காரகத்துவம்னா என்னென்னா அவருடைய செயல்பாடுகள்னால் அவருடைய இந்தெந்த காரியத்துக்கு வருவார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஜீவனத்துக்கு வருவார், தொழிலுக்கு வருவார், செய்கிற காரியத்துக்கு வருவார், வினைக்கு வருவார். அவர் தான் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளுக்கு வருவார், ஆள் அடிமை வருவார், அடிமை தொழிலுக்கு சனி பகவான் தான் வருவார். அதுபோல் 2ஆம் தரை தொழிலுக்கும் சனி பகவான் தான், சேவகம் பண்ணுறதுக்கும் சனி பகவான் தான், விவசாயம் தொழிலுக்கும் சனி பகவான் தான், கிருஷி தொழிலுக்கும் சனி பகவான் தான், ரத்தினம் நீல ரத்தினம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சனி பகவான் தான் வருவார். மர வேலை பண்ணுறவங்க, தச்சு வேலை பண்ணுறவங்க, மர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் தான் வருவார். திருட்டு களவுக்கும் சனி பகவான் தான். ஆத்மாவை பற்றி பேசுகிறது ஆத்ம இம்சை. சில பேருக்கு வந்து ஆத்மா திருப்தி அடையாது, ஆத்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா இம்சைக்கும் சனி பகவான் தான் வருவார். சிறை தண்டனை, அரசாங்க தண்டனை, அதுக்கும் சனி பகவான் தான் வருவார். வீண் வார்த்தை பேசுகிறது, பேச்சில் பொருள்லாம் பேசுகிறது, வளவலான்னு பேசுகிறது, பிறர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே புரியுறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறது. இப்படி நிறைய பேருக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களுக்கெல்லாம் சனி பகவான் தான் வருவார். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். தனி மனித வாழ்க்கையில் சில நல்ல குணாதிசயங்களை கொடுப்பார். நல்ல நிலைமையில் இல்லைன்னா கிட்ட குணாதிசயங்களை கொடுத்துருவார். அதை தான் ஒரு காரகத்துவங்கிறோம். காரகத்துவம்னா என்னென்னா ஒரு கிரகத்துடைய செயல்பாடுகள், எந்தெந்த செயல்பாடுகளில் அந்த கிரகத்துடைய காரணி இருக்குது, அதை சொல்கிறது தான் காரகத்துவம். அதுபோல் மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவர் அவர் தான். வாய் அடிக்கிறது, சில பேர் எப்போ பார்த்தாலும் வாய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைகள் பார்த்தா கத்திக்கிட்டே இருக்குங்க, அது சம்மந்தம் இல்லாமல் கத்திகிட்டு இருக்குங்க, அடாமெண்ட்டாக இருக்குங்க, பிடிவாதம் பண்ணுங்க. அது ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சனி பகவான் சரியில்லாமல் 2ஆம் இடத்துல கெட்டு போய் அசுப பலத்தில் இருந்தார்னா அந்த குழந்தைய கத்திக்கிட்டே இருக்கும். இது போக வாய் அடிக்கிறது, கத்துறது, பிடிவாதம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் வருவார். அதுபோக வந்து ஆண்களுக்கு நீச பெண்களோட சகவாசம், விதவை பெண்களோட சகவாசம். சில பேர் வந்து விதவை பெண்களோட சகவாசம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் கெட்டு போயிருப்பார். 7ஆம் இடத்தோடும் சரி 3ஆம் இடத்தோடும் சரி அவர் வந்து போகஸ்தானத்தோட தொடர்பு கொண்டு இருப்பார். 3, 7, 12 இல்லைன்னா 8ஆம் இடம் கூட வச்சுக்கலாம். 3, 7, 8, 12ஓட அவர் வந்து அசுப பலன் தொடர்பு கொடுத்தாருன்னா அவங்க வந்து நீச பெண்கள். அதாவது என்னென்னா அந்த பெண்ணே வந்து முறையற்ற வாழ்ந்திருப்பா, அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்திருப்பாங்க. இல்லைன்னா விதவை பெண் அடுத்த முன்னாடி கூட சேர்ந்து அவங்க வந்து வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. அது அடுத்த முன்னாடினா என்ன, அந்த அம்மாவுக்கு கணவன் இருக்காது, விதவை பெண்ணோட சகவாசம் இருக்கும். இப்படி சில அசுப பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து ஊனமான பெண்கள்கிட்டையும் சகவாசம் கொடுப்பாரு. அந்த பெண்ணுக்கு வந்து ஊனம் இருக்கும், அவங்களுக்கு ஏதோ அங்கஹீனம் இருக்கும். அங்கஹீனமான பெண்களோட சகவாசத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். அலிகள், இன்றைக்கி திருநங்கைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் சனி பகவான் தான் காரணம். ஏன்னா சனி பகவான் ஒரு அலிக்கிரகம். அதனால் அவர் வந்து 3ஆம் இடம் தெய்வீக ஸ்தானத்தில் கெட்டு போய் இருந்து 3 குடைவன் கெட்டு போயிருந்தார்னா அவங்க வந்து அந்த திருநங்கை இல்லைனா அவங்க மேலே ஒரு ஈடுபாடோட இருக்கிற அமைப்பும் கொடுப்பார். அவைய குறைவை கொடுப்பார், சித்த பரமையாக கொடுப்பார். அதுபோக சில பேருக்கு வந்து மேக நீர் போய்கிட்டே இருக்கும், உடல் உஷ்ணத்தால் அந்த மேக நீர் போய்கிட்டே இருக்கும், வெள்ளப்படுறதுமாங்க, அதுக்கும் சனி பகவான் தான் வருவார். இது பெண்களுக்கு நிறைய இருக்கும், ஆண்களுக்கும் வயதானவர்களுக்கும் வரும். சரியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலே அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அந்த உபத்திரவாதத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். பித்த ரோகத்தை கொடுக்குறவர் அவர் தான். அதுபோக வந்து இப்படி சரியாக நிறைய நோயில் சொல்லலாம். சக்கரை வியாதிக்கும் சனி பகவான் தான் வருவார். ஓகே நேர்களே, நான் வந்து காரகத்துவம் அவருடைய நோய் தாக்கத்துக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
சரியா? இப்போ வந்து காரகத்தோன்னு ஆரம்பித்து நம்ம கொஞ்சம் சில விஷயத்த சொல்லிட்டேன், அது கொஞ்சம் இப்படி ஸ்கிப் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சொல்ல வந்த நோக்கம் என்னென்னா, சனி பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து என்ன பலாபலனை கொடுக்க போகிறாரு, அவர் தசாபுத்தியில் என்ன பலன்களை கொடுக்குறாரு, அதை பற்றி பேச போகிறோம். மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இவங்களுக்கு எல்லாமே சனி திசை வந்துடும். உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே வரும், 55 வயசுக்கிட்ட வரும். திருவோணத்துக்கு முன்னாடியே வந்துடும், அவிட்டத்துக்கு முன்னாடியே வந்துடும். கொஞ்சம் ஒரு 40, 35 வயசு இந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ரேஞ்சில் வரும். சரியா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் திசையில் ஒரு 4 வருஷம் இருக்குன்னா, அங்கிட்ட வந்து ராகு திசை ஒரு 18 நாள் 22, அங்கிட்ட குரு திசை வந்து ஒரு 16, 38 வயசுக்கு மேலே வந்துடும். சரியா? அவிட்டத்துக்கு வந்து சனி திசை வந்து 38 வயசுக்கு மேலே வந்துடும். இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் 7 சென்னையில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சனி திசையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 தாக்கத்தில் இருப்பாங்க. 7 சென்னையிலையும் இருப்பாங்க, சனி பகவான் தசையிலையும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி திசையில் வந்து 7 சனி வரக்கூடாது. ஒருத்தவங்க சனி திசை நடந்துட்டு இருக்கும்போது 7 சனி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சனி பகவானோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிலையும் சம்மந்தப்படுறாரு, ஜனன ஜாதக லக்கண ரீதியாக தசாபுத்திலையும் சம்மந்தப்படுறதுனால அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, அதுபோக வந்து சனி பகவான் வந்து ஆயுட்காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். அவர் கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? அது சில லக்கண ரீதியாக அவர் வந்து சில அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணத்தில் சனி பகவான் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை. அதுபோக அவர் 7ஆம் இடத்துல இருக்கலாம். லக்கணத்திலேருந்து 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமண அமைப்பில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பாரு, திக்பலம் அடைவார், தன்னுடைய காரகத்துவத்தை வாரி வழங்குவார், நல்ல உழைப்பை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல சனிப்பான் இருக்கக்கூடாது, இருந்தாலும் திக்பலத்தை கொடுப்பாரு. தான் வந்து எதுக்கு படைக்கப்பட்டிருக்குமோ அந்த படைப்புக்கு ஏற்ற காரியத்தை செய்வார். சுபத்துவமானார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு ஜாதகருக்கு இருக்குது. அந்த சனி பகவான் வந்து சுக்கிர தொடர்பையோ குரு தொடர்பையோ ஏன்னா தனித்த புதனுடைய தொடர்பை பெற்றிருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரன் கூடயும் சேரலாம். வளர்பிறை சஷ்டியில் இருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் உள்ள சந்திரன் கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் பார்வையில் இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரன் கூட சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல. எக்காரம் முன்னிட்டும் அமாவாசை சந்திரன் கூட அவர் சேரக்கூடாது, பார்வையில் வரக்கூடாது. அமாவாசை சந்திரன் பார்வை வந்துட்டாருன்னா அது புணர்வு தோஷமோ. இது வந்து எதிர்மறை சிந்தனையை கொடுத்துரும், நெகட்டிவ் தாட்ஸை கொடுத்துரும், திருமணம் ஆகாது, ஆளே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சனி பகவான் சந்திரனை பார்த்துட்டாருன்னா சந்திரன் கெட்டு போயிடுவார். ஆனால் அந்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும், அந்த நிலவு வந்து ஒளி நிலவாக இருக்கணும். வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா சந்திரன் வந்து தாங்கிக்கிடுவார். தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, தேய்பிறை பஞ்சமிக்கு மேலே அந்த சந்திரன் இருக்கிறாருன்னா சந்திரன் கெட்டு போய் மனதை கெடுத்துருவார். சரியா? ஜோதிடத்தில் நிறைய இப்படி சில காம்பினேஷன் இருக்குது. ஓகே, சொல்ல போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே சனிப்பானுடைய ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, அது இன்வால்மெண்ட் இருக்குது. எல்லா கிரகத்தையுமே வந்து சனி பகவான் தன் பார்வையால் கெடுப்பார். சனி பகவானுடைய பார்வை வந்து கெடுபார்வை. அவர் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற பார்வையை தான் கெடுப்பார். பார்க்குற எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார். தன்னுடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இதில் 7ஆம் பார்வைக்கு 100% பவர் இருக்குது. 3ஆம் பார்வைக்கு வந்து ஒரு 40% பவர் இருக்குது. 10ஆம் பார்வைக்கு வந்து ஒரு 75% பவர் இருக்குது. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் விசேஷ பார்வைகள் இருந்த போதிலும் அவர் பார்வைப்பட்ட இடம் சர்வநாசம். சனி பகவான் பார்வைப்பட்ட இடம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். அந்த இடத்துக்கு வந்து மற்ற சுபகிரகங்கள் பார்வை இருந்துச்சுன்னா அந்த ஆதிபத்தியம் வந்து தப்பிச்சிடும், அந்த இடம் வந்து தப்பிச்சிடும். இல்லைனா அந்த இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுபோல் அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த வீட்டின் அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். அவர் வந்து ராசி லக்கணத்துக்கு கெட்டு போகாமல் இருந்தார்னா அந்தளவு கெட்டுப்பலன்கள் இருக்காது. சனி பகவான் பார்த்த வீட்டின் அதிபதியும் கெட்டு போய் அந்த வீட்டுக்கும் சுபத்தொடர்பு கிடைக்கலன்னா அந்த வீட்டின் ஆதிபத்திய விசேஷம் கெட்டு போகும். சரியா? இதுதாங்க ஜோதிடம் சூட்சுமம். இது கெட்டுப்போனவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒருத்தருக்கு வந்து லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்காக தான் சொல்லுவாங்க சனி பகவான் லக்கணத்தில் இருக்கக்கூடாதுமாங்க. லக்கணத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்த்தா தைரிய வீரிய காரியஸ்தானம் கெட்டு போயிடும். அவங்க வந்து ஒரு இயல்பு நிலையில் இருக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்தை பார்த்தா கணவன் உணை ஒரு கெட்டு போயிடும். கணவன் மனை உறவில் பரிபூர்ணமாக ஈடுபட முடியாது. 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னா தொழில் கெட்டு போயிடும். சரியா? தொழிலில் வந்து அந்த அளவுக்கு அவங்களால் ஈடுபட முடியாது. ஸோ தொழில் நல்லபடியாக இருக்காது, செய்கிற காரியம் சிறப்பாக இருக்காது. இப்போ வந்து அவர் லக்கணத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3 கூடையவன் யார்? ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் வந்து அந்த கிரகம் கெட்டு போய் 3ஆம் இடத்துக்கும் சுப தொடர்பு இல்லைன்னா டோட்டலாக வந்து அந்த 3ஆம் இடம் பால்பட்டு போயிடும். 3ஆம் இடத்துடைய ஆதிபத்திய விசேஷம் கெட்டு போயிடும். அதுபோக வந்து இளைய சகோதர விஷயத்துலேயும் இவங்க திருப்தியாக இருக்க மாட்டாங்க. இளைய சகோதரனுக்கும் இவங்களுக்கு ஆகாமல் போயிடும். இல்லைன்னா இளைய சகோதரமே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நான் பார்வை பலனுக்கு தனியாக வரேன் அடுத்து. ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கோர்வையாக இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் நான்.
இப்போ வந்து அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலும் திக்பலம் அடைகிறாரு. அதுபோக வந்து அவர் வந்து ராசி ஒவ்வொரு ராசியில் இருந்தாலும் ஒவ்வொரு பலனை கொடுப்பாரு, ப்ரிலிமினரியாக கொடுப்பாரு. சரியா? அவர் எந்த ராசிலையும் வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த ராசியிலையும் வேணாலும் இருக்கலாம். மகர ராசியிலே இருக்கலாம். மகர ராசியிலே இருந்தாருன்னா 7ஆம் சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறாருன்னா நீங்கள் பிறக்கும்போது 7ஆம் சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். தனுசில் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, கும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் இந்த 3 வீட்டில் இருந்தாருன்னா நீங்கள் 7ஆம் சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துலையும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க பிறக்கும்போதே கஷ்டத்தில் தான் பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 7ஆம் சனியில் பிறக்கிறது அந்தளவுக்கு உகந்தது அல்ல. ஓகே. அதுபோக சனி பகவான் வந்து லக்கண ரீதியாக 3, 9, 6, 11 இந்த இடத்துல இருக்கலாம். சரியா? லக்கண ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் 3, 6, 11 இந்த இடத்துல உபயசேன ஸ்தானத்தில் இருக்கலாம். இருந்தாருன்னா கெடு பலங்களை கொடுக்க மாட்டார். எப்போ கொடுக்க மாட்டார் அப்படின்னா வாழ்நாள் முழுக்கவும் அந்தளவு கொடுக்க மாட்டார். தன்னுடைய தசா புத்தி, இந்த சனி தசா வருது பார்த்திங்களா, அந்த காலத்தில் வந்து நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா? சனி பகவான் வந்து நல்ல பலங்களை ஒரு ஜாதகத்தை கொடுக்கணும்னா அவர் உபசேன ஸ்தானத்தில் இருக்கணும். லக்கண ரீதியாகவும் இருக்கணும், ராசி ரீதியாகவும் இருக்கணும். இதில் கூடுதலாக ஒரு ஆப்ஷனை சேர்த்துக்கலாம். அவர் வந்து 4, 9, 10 இந்த இடத்துலையும் இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா 3, 4, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தார்னா, ராசிக்காவோ லக்கணத்துக்காவோ இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்காக இருந்தார்னா 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்காக இருந்தார்னா 75% நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு லக்கணத்துக்கு இருந்துட்டாருன்னா மோர் தென் 90% நல்ல பலன்களை கொடுப்பாரு. தன்னுடைய தசாபுத்தியில் கொடுப்பாரு. 19 வருட தசாபுத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கும் ராசிக்கும் நான் சொன்ன இடத்துல அவர் இருக்கணும். 3, 4, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கணும். இதில் 4ஆம் இடம் 9ஆம் இடங்கிறது வந்து தாய் தப்பனை குறிக்கும். 4ஆம் இடம் வந்து மாதுர்ஸ்தானம், 9ஆம் இடம் வந்து புதிர்ஸ்தானம். இதில் 4, 9 இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசை நடக்கும்போது வந்து தாய் தப்பன் உயிரோடு இருந்தால் தாய் தப்பனை பாதிக்கும். இதில் தான் பெரிய விஷயம். தாய் தப்பம் இல்லைன்னா ஓரளவு மேலோட்டமாக போயிடும் அவங்களுக்கு. சரியா? பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஏன்னா என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து உயிர் காரகத்தை தான் சனி பகவான் பாதிப்பார். ஏன்னா பாவ கிரகம் அல்லவா, ராகுமாக தான் எடுத்து செய்வார். அந்த ஆதிபத்தியத்தில் உள்ள உயிர் காரகத்துவம், ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கும் உயிர் காரகத்துவம் இருக்குது. சரியா? அது ஒரு சப்ஜெக்ட். இப்போ 2ஆம் இடம்னா பேச்சுன்னு இருக்குது, வாக்குஸ்தானம். வாக்கு வந்து முக்கியம், ஒரு மனிதனுக்கு முக்கியம் வாக்கு. 3ஆம் இடம் இளைய சகோதரம், 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 5ஆம் இடம் பிள்ளைகள், 6ஆம் இடத்துல ஒன்றும் கிடையாது, 7ஆம் இடம் மனைவி கணவன், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் ரொம்ப முக்கியம், 9ஆம் இடம் தகப்பன், 10ஆம் இடம் தொழில், அதில் ஒன்றும் கிடையாது, தொழில் போனால் போயிட்டு போட்டோன்னு பிரச்சனை இல்லை. 11ஆம் இடம் மூத்த சகோதரன் அக்கா அண்ணன், 12ஆம் இடம் விரயஸ்தானம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்க கட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ சில வீடுகளில் தான் வந்து உயிர் காரகத்துவம் வருது. மனித வாழ்க்கைக்கு உறவு முறைகளை பாதிக்கிற இடங்கள் சில இடங்கள் இருக்குது. சரியா? அதில் 2ஆம் இடங்கிறது வந்து மனிதனே பாதிக்கும், அவனுடைய பேச்சை பாதிக்கும், அவனுடைய சொல்ல பாதிக்கும். சொல்லு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. சரியா? நெல்லை கொட்டினா அள்ள முடியும், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? அள்ள முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி பகவான் வந்து இந்த சில இடத்துல இருந்து இந்த இடங்களெல்லாம் பார்த்தாருன்னா அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் கெட்டுப்போகும். அது மாதிரி 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாயை கெடுப்பார், 9ஆம் இடத்துல இருந்தால் தாப்பனை கெடுப்பார். ஆனால் வயதானவர்களுக்கு, இப்போ மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் 50 வயசுக்கு மேலே தான் வருவார். அந்நேரம் 50 வயசில் வந்து ஒருத்தருடைய தாய் தப்பனை வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இருந்தால் வயதானவங்களாக இருப்பாங்க, 70 வயசு 80 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ தாய் தப்பனை கெடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்நாள் மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஜோதிடத்தை இப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். சரியா? ஆனால் ஜாதகனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், உறவு முறையை பாதிப்பார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து நான் சொன்ன இடத்துல இருக்கலாம். 3, 4, 6, 9, 10, 11 இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதக கட்ட மைண்டில் ஞாபகம் இருந்தாலும் சரி, வீட்டில் நோட் புக் இருந்தாலும் சரி, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரி, நமக்கு வந்து சனி பகவான் வந்து சனி திசையில் வந்து இவ்வளோ செய்வார், பேசிக்காக இப்படி இருக்கிறதுனால அவருடைய கான்ட்ரிபியூஷன் நமக்கு இவ்வளோ இருக்குது, அவரால் நமக்கு கெடு பலன் இருக்கா, நல்ல பலன்கள் இருக்கா, நமக்கு பலன்கள் எப்படி தருவார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் வந்து யாருக்கு நல்ல யோகா பலன்களை கொடுப்பாருன்னு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். நீங்கள் மகர ராசியில் தான் பிறந்திருக்கிறீங்க, எந்த லக்கணத்துக்கு நல்ல யோகா பலன்களை கொடுப்பாரு அதை நான் சொல்கிறேன். நான் துலா லக்கணத்துக்கு கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கணும். துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தார்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், அதாவது மீனத்தில் இருப்பார். மகர ராசி தான், அதை நான் திருப்பி சொல்ல மாட்டேன், லக்கணத்தை மட்டும் தான் இனிமேல் சொல்லுவேன். நான் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து
மீனத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மிதுன லக்கணத்தில் பிறந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பாரு 6ஆம் இடத்துல. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் இந்த லக்கணத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3, 6, 10, 11 வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாருன்னா ராசி மகரத்துக்கு 11ஆம் இடம் வரும். சரியாக பிரிச்சா? அதேமாதிரி துலா லக்கணத்தில் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா ராசிக்கு வந்து மீனம் 3ஆம் இடம் வரும். ஸோ இந்த 3, 6, 10, 11 இந்த காம்பினேஷன்லேயே வரும் நான் சொல்கிற லக்கணங்கள்லாம். துலா லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம். துலா லக்கணத்துக்கு 6ஆம் இடம், மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ரிஷப லக்கணத்துக்கு 6ஆம் இடம், விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் இடம். விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் இடம்னா மகரத்துக்கு வந்து 4ஆம் இடமாக வரும். சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல இருக்கலாம் சனி பகவான். ராசிக்கு வந்து 10ஆம் இடம் துலாமில் இருப்பார். ஸோ சிம்ம லக்கணத்துக்கு துலாமில் இருக்கலாம். அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கணும். மகர லக்கணம் மகர ராசி, அதுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஒரே ராசி ஒரே லக்கணம். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்து 10ஆம் இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருப்பார் மகர ராசிக்கு. அடுத்து கடக லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். தனுசு லக்கணம் மகர ராசி, லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து ஒரே லக்கணம் ஒரே ராசியிலும் இருக்கலாம். அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாம். மீன லக்கணத்துக்கு 10ஆம் இடம்னா மிதுனத்தில் இருப்பார், சாரி தனுசில் இருப்பார். தனுசில் இருக்கிறது சரி வராது, செனசிலுக்கு சரி வராது, ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவார். ஸோ இதுக்கு மாதிரி இடத்துல இருக்கலாம், நான் சொன்ன இடத்துல இருக்கலாம். சரியா நேர்களே, அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அவர் வந்து ராசிக்கு லக்கணத்துக்கோ 3, 4, 6, 10, 11 இந்த அமைப்பில் வந்துட்டார்னா பொதுவாகவே அந்த ஜாதகனை கெடுக்க மாட்டார். சரியா? தன்னுடைய காரகத்தை நல்ல காரகத்தை கொடுப்பாரு, ஆதிபதி விஷயத்தையும் கெடுக்க மாட்டார், தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒருத்தங்களை சனி தசை நல்லா இருக்கணும்னா இந்த அமைப்பில் இருக்கணும். நான் சொன்ன லக்கணத்துக்கு அவர் அந்தந்த இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். நேர்களே, இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. சரியா? இது வந்து ஒரு முக்கியம். சரி, அதே மாதிரி கன்னியா லக்கணத்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் மகரத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், அது ஒரு நல்ல அமைப்பு தான். கன்னியா லக்கணம் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மிதுனத்தில் இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், இதுவும் நல்ல அமைப்பு தான், நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிலையும் இருந்தால் என்ன பலன்களை சார் கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று ஒன்றா வருவோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டலை சொல்லிக்கிட்டு டைம் இருந்தால் தசாபுத்திக்கு சொல்கிறேன், இல்லைனா அடுத்து வருகின்ற வீடியோவில் பகுதி 2ல் வந்து தசாபத்தியை சொல்கிறேன். அதுபோக அவர் பார்வை பலன்கள் இருக்குது, அதையும் சொல்லணும். ஏன்னா லக்கணத்தில் ஒவ்வொரு லக்கணத்தில் இருந்தாலுமே என்னென்ன செய்வார்னு அதையும் சொல்லணும். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்து கூடுச்சுன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிருவேன், அடுத்து ஒவ்வொரு பார்ட்டில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இந்த வீடியோ இருக்கும், வாழ்நாள் பிரயோஜனமாகவும் இருக்கும். சரியா? இது சனி திசை நடக்கிறவங்களுக்கு தான் முக்கியம் கிடையாதுன்னு இல்லை, இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் இது முக்கியமாக இருக்கும். ஏன்னா அடுத்து உங்கள் வருங்காலத்தில் சனி திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கும் முக்கியமானதாக பார்க்கப்படும். ஏன்னா சனி திசை 19 வருடம். சனி திசையை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். மகர ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக சனி திசையை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி. திருவோணம் அவிட்டத்துக்கு கொஞ்சம் வயசுக்கு முன்னாடியே வந்துடும், மகரத்துக்கு தான் உத்திராடத்துக்கு தான் கொஞ்சம் வயசான காலத்தில் வரும், 50 வயசுக்கு மேலே வரும், 54, 55 வயசுக்கிட்ட. ஓகே நேர்களே, சனி பகவான் வந்து மேசத்தில் நீசம் அடைவார். மேசத்தில் இருந்தாலுமே அவர் நீச பங்கு அடையணும். எந்த ஒரு கிரகம் நீசம் அடையக்கூடாது, இயல்பு நிலையில் இருக்கணும். ஏன்னா எல்லா கிரகத்தோடைய கான்ட்ரிபியூஷனும் நமக்கு தேவை. ஏன்னா சனி பகவான் வந்து முக்கியமாக ஆயுட்காரன் ஆயுளை கொடுக்குறவர் அவர் தான். ஆயுட்காரகன் நீசமாகக்கூடாது, ஆயுள் பங்கமாகும். அதனால் மேசத்தில் இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து மேசத்திலே கூடவே இருக்கலாம், இல்லைனா விருச்சிகத்தில் இருக்கலாம், இல்லைனா மகரத்தில் உச்சமாகலாம். மகரத்தில் உச்சமானார்லாம் வீடு கொடுத்தவன் உச்சம், நீசபங்க ராஜயோகம். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார், அவர் வீட்டில் இவர், இவர் வீட்டில் அவர்னு சொல்லுவாங்க. அதுபோக செவ்வாய் வந்து வீடு கொடுத்த செவ்வாய் வந்து குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் நீசபங்கம் இருக்கும். சந்திர கந்தரத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீசபங்கம் அடையும். ஸோ மேசத்தில் சனி பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக செவ்வாய் வந்து வலுப்பட்டு இருக்க வேண்டும். வீடு பெற்றவன் வலுப்பட்டு இருந்தார்னா சனி பகவான் நீசபங்கம் அடைவார். நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் அர்த்தம். அதுபோக சனி பகவான் வந்து பரணி 3ஆம் பாதம் தாண்டிட்டார்னா நீசபங்கம் அடைஞ்சிட்டார்னு அர்த்தம். ஏன்னா மேசத்திலே வந்து உங்களுக்கு வந்து அசுபதி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம் இருக்குது. அதில் பரணி 3ஆம் பாதத்தை தாண்டிட்டார்னா அவர் நீச பங்கத்தை விட்டு வெளியே வந்துட்டார்னு அர்த்தம். சரியா? பரம நீசத்திலிருந்து வெளியே வந்துட்டார்னு அர்த்தம். இப்படி ஜோதிடத்தில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லணும்னா சோதிடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மேசத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், மேசத்தில் இருந்தாலுமே நீசபங்கம் அடைஞ்சால் ஆயிலை கொடுப்பாரு, இருந்தாலும் அமைதியற்ற வாழ்வு இருக்கும். மேசத்தில் சனி பகவான் இருக்கிறார் சார், எந்த லக்கணமாக இருந்துட்டு போட்டோம், அவர் ஒவ்வொரு ராசியில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு, அதை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு.
அவர் வந்து ராசி கட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இந்தந்த ராசியில் இருந்தார்னா அந்த பலன்களை வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. தன்னுடைய தசாபுத்தியில் எப்படி கொடுப்பாருன்னா, லக்கண ரீதியாக அந்த வீடு எந்த வீடாக வருது, லக்கண ரீதியாக தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு பலன்களை எடுத்து செய்வார். அதுபோக சனி பகவானுக்கு 2 வீடு 2 ஆதிபத்தியத்துக்கு வருவார், மகர கும்பம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே மகர ராசியும் கும்ப ராசியும் உங்கள் லக்கணத்துக்கு எந்த வீடு வருதோ அந்த ஆதிபத்திய விஷயத்தை எடுத்து செய்வார். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆதிபத்திய விஷயத்தை எடுத்து எப்படி செய்வார்னா, அவருக்கு சாரம் கொடுத்த நாதன் யார் இருக்காரோ அந்த வீட்டின் வழியாக செய்வார். சாரம் கொடுத்த நாதன் யார்? இப்போ மேச ராசியிலே இருக்கிறாரு, சுக்கிர சாரத்தில் இருந்தார்னா நல்ல அம்சம். ஏன்னா பரணி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் வந்து நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு வந்து சுபராக இருந்தார்னா கூடுதல் நல்லது. இப்போ நீங்கள் வந்து மகர லக்கணம் மகர ராசி துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சனி திசை நல்லாயிருக்கும். மேசத்தில் சனி பகவான் நீசம் ஆனாலுமே பரணி நட்சத்திரத்தில் எடுத்தார்னா லக்கணாபி சாரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அருமையான அமைப்பு. 1-8 குடைவன் சாரம் நல்லா இருக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், தூரதேச பயணம் இருக்கும், வெளிநாடு தொடர்பு இருக்கும், நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் வந்து லக்கணாபி சாரமே எடுத்திருக்கிறாரு, துலா லக்கணாபி சாரமே எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி அந்த லக்கண சுபருடைய சாரத்தை எடுக்கணும், லக்கண அசுபருடைய சாரத்தை எடுக்கக்கூடாது. அது எந்த லக்கணமாக இருந்தாலுமே எந்த கிரகமாக இருந்தாலுமே லக்கண அசுபர் சாரத்தை எடுக்கக்கூடாது. லக்கண அசுபர் சாரத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த தசை நல்லா இருக்காது. சரியா? அதுபோக அந்த லக்கணத்துக்கு வீடு கொடுத்த கிரகனும் வலுப்பெற வேண்டும். இப்போ சனி பகவான் வந்து இப்போ நீங்கள் மகர ராசி மேசத்தில் இருக்கிறாருன்னா மேசத்துக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா அந்த சனி திசை நல்லாயிருக்கும். இப்படி தான் மார்க் போட முடியும். தரவரிசைப்படி சதவீதத்தின்படி ஒரு கிரகம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை அப்படி தான் போட முடியும். இப்போ எலெக்ஷனில் 17 சுற்று 18 சுற்று சொன்ன பிறகு தான் கடைசியில் தானே சொல்கிறாங்க இந்த ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு. இந்த நாள் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் லீடிங், அவர் லீடிங், அவர் பின்னடைவு, இவர் முன்னடைவு, அப்படி இப்படி மாற்றி சொல்லி கடைசியில் தான் சொல்லுவாங்க ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் இவர் வெற்றி பெற்றார்னு. ஒரு 17-18 சுற்று ஆகணும். சரியா? அதில் வந்து முன்னாடி சில பேருக்கு போயிட்டு வரோம், சில பேர் 4000 ஓட்டெலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அட் பிரசன்ட் நடந்த கதை. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சில பேர் ஆரம்பத்திலிருந்தே வின்னிங்கில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சனிப்பவன் நல்லா இருந்திருப்பார். எதுக்கு சனிப்பவன் இல்லை, அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கிரகம் வந்து ஒருத்தனுக்கு நல்ல ஆரம்பத்துலேருந்தே லீடிங்கில் போயிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரகம் ஆரம்பத்துலேருந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் சனி பகவான் நல்ல நன்மை இருந்தார்னா ஆரம்பத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் சரியில்லைன்னு வச்சிங்களா அந்த தரவரிசைப்படி முன்ன பின்ன போய் தான் பலன்களை கொடுப்பார். ஓகே, மேசத்தில் இருந்தார்னா அமைதியற்ற வாழ்க்கை கொடுப்பாரு. தவறுகளை துணிவாக செய்வாங்க. தான் செய்கிற தவறு தெரிஞ்சாலுமே துணிஞ்சு செய்கிறவங்க வந்து மேசராசியில் இருக்கிறவங்க, மேசராசியில் சனி இருக்கிறவங்க தான். தேக அறைக்கு நல்லா இருக்காது, சக்கரை வியாதி இருக்கும், வேறு எதனாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கும், வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மற்றவங்களோட பகமை குரம் பாராட்டுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா மற்றவங்ககிட்ட எப்படினாலும் வம்பிழுப்பாங்க. ஒரு கூட்டத்தில் இருந்தாங்கன்னா ஒருத்தர் சிவனேன்னு சும்மா இருந்தாங்கன்னா அவனை சுரண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அவனை மோட்டிவேஷன் ஆகிக்கிட்டு அவன் மூலியமாக எதனாச்சும் சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் இவங்க வந்து பிரச்சனை உண்டாக்குறதில் கெட்டிக்கார புள்ளிய, மற்றவங்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷம் அடைகிறதுல வந்து இந்த மேசத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு பெரிய விசேஷ குணமாக இருக்கும். அது நல்ல விதமான குணம் இல்லை. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க அந்த குணத்தை மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கலாம். ரிஷபம் வந்து ஒரு ஸ்தான பலம் உள்ள இடம் தான். ரிஷபத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவங்க எடுத்தும் காரியம் நல்லபடியாக இருக்கும், வெற்றி கொடுக்கும். சிறிய விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்கிடுவாங்க. அதுபோக வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சுபாவம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பும் அறிவையும் பெற்றிருப்பாங்க, நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு. ஆனால் எதையும் அலட்டிக்கக்கூடாது. இவங்க எதுக்கு எடுத்தாலும் அலட்டிக்கிறவாங்க, இப்படின்னு அலட்டிக்கிறவாங்க. அதை விட்டு அதிலேருந்து வெளியே வரணும். மிதுனத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். மூளையை ஒருமுகப்படுத்த முடியாது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அடிக்கடி டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. புத்திர பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைகள் புத்திர பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 குழந்தை 2 குழந்தைக்கு மேலே இருக்காது. இந்த காலத்தில் 1 குழந்தை பிறக்குது பெரிய விஷயமாக தான் இருக்குது. 2 குழந்தைக்கு மேலே வேண்டாங்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து மிதுனத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு நல்ல அமைப்பு அல்ல. புதனுடைய ஞான வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. கண்ணியில் இருக்கலாம். ஓகே, கடகத்தில் சனி பகவான் இருக்கலாம், பகமைப்பட்டாலும் இருக்கலாம். ஆமாம், இன்னொன்று இருக்குங்க, கடகங்கன்னு வந்து நான் வருது, சந்திரனுடைய சாரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. சந்திரன் சாரம்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் சனி பகவான் நிற்கக்கூடாது. ஏன்னா சந்திரன் வந்து சனி பகவானுக்கு அவயோகி. அதனால் அவயோகி சாரத்தில் நிற்கக்கூடாது. சார் நின்றுட்டார், சார் நீ என்ன சார் சொல்கிற, நின்றுட்டார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா அவர் சுப ஒர்க் எடுக்கணும். திருவோணம் 2ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம், இல்லைனா அஸ்தம் 2ஆம் பாதம் எடுத்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைனா அவருக்கு சாரம் கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அந்த தோசை நிவர்த்தியாகும். இல்லைனா இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவயோகி சாரத்தில் சனி பகவான் நின்னார்னா
அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக விட மாட்டார். சரியா, வாழ்க்கை நல்லபடியாக பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டார். தன்னோட தசையில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கடகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, சந்திரன் வீட்டிலே இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பாரு. ஜாதகர் வந்து கொஞ்சம் சுயநலமாக இருப்பார், செல்ஃபிஷாக இருப்பார். கடினமாக உழைச்சி தான் பெரிய லெவலுக்கு போகணும். பெரிய தடைகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில், பெரிய பெரிய தடைகள் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் இவர் வந்து ஒரு சகாப்தம் படிப்பார், நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவார். கஷ்டப்பட்டு முன்னேறுற மாதிரி இருக்கும். சிம்மத்தில் சூரியனை தான் பிடிக்காது. பட் சூரியன் வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்மத்தில் பகமாக தான் பெறுவார். இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து எழுத்து வன்மை நல்லாயிருக்கும். கலைஞர், கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, அரசு தொடர்பில் இருக்கிறது, அரசு வழியில் கணக்காளராக இருக்கிறது, அரசாங்க விஷயத்தில் ரைட்டராக இருக்கிறது, கவர்மெண்ட்டில் வந்து இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதால கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை வந்து பெரிய சோதனையாக தான் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். தாப்பனுக்கு மகனுக்கு ஆகாமல் போகும். சரியா, சாப்பன் பேச்சை மயம் கேட்க மாட்டான், மயம் பேச்சை தாப்பம் கேட்க மாட்டான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோக சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. சரி, கிரக சேர்க்கைக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அவர் எந்தெந்த ராசியில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருங்கிறத நான் ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன். நிறைய இருக்குது, ஆனால் நான் ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லிட்டு வரேன். கன்னிராசியில் இருந்தாருன்னா கன்னிராசியில் வந்து மற்றவங்க கன்னிராசியில் இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் தேக ஆரோக்கியம் அந்தளவு நல்லா இருக்காது. உடலில் சில குறைபாடு இருக்கும், அங்கஹீனம் இருக்கும், மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டே இருப்பாங்க. சரியா, அந்த அமைப்பை கொடுப்பாரு. இருந்தாலும் வாழ்க்கை ஓரளவு நல்லபடியாக இருக்கும். பொருளாதார இதில் கொஞ்சம் காசு பணம் இருக்கும். துலாம் நல்ல அருமையான இடம், அவர் உச்சம் அடைவார். பொதுவாக சனி பகவான் வந்து நேர்வில் எடுக்கக்கூடாது, பாவகிரகங்கள் நேர்வில் எடுக்கக்கூடாது. செவ்வாயும் சனியும் வந்து என்றைக்குமே உச்சம் அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து ஒரு சூட்சுமத்தில் இருக்கணும், இல்லைன்னா குரு சுக்கிர தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. சனி பகவான் வந்து உச்சம் நேரடியாக தனியாக நின்று துலாமல் உச்சம் அடைஞ்சாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. ஏன்னா அவர் வந்து அந்த தன்னுடைய காரகத்துவம், கெட்ட காரகத்துவத்தை கொடுப்பாரு. நயவஞ்சகம், சூது, பொறாமை, குள்ளநெறித்தனம், அடுத்தவனை கெடுக்கிறது, போட்டு கொடுக்கறது, இப்படி நிறைய நயவஞ்சக கேரக்டர் சனி பகவானுக்குள்ளே தான். சரியா, ஒரு மனிதனுக்கு வந்து நேர்மையான வழியில் போகாமல் குறுக்கு வழியில் போகிறதுக்கு உள்ள அனைத்து சகல விதமான கலையிலும் சொல்லிக் கொடுக்குறவர் சனி பகவான் தான். அவர் வந்து நேரடியாக உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அவர் குரு கூடையோ சுக்கிரன் கூடையோ, குரு பார்வை, சுக்கிர பார்வை, புதன் கூட சேர்ந்தோ, வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்தோ, கேது கூட சேர்ந்தோ இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேது கூட சேர்ந்து இருந்தாலும் அவருக்கு கெடுபலன் குறைஞ்சிரும். சூட்சமாக வலுப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாமில் இருந்தாலும் நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. ஆயுள் தீர்க்கம் இருக்கும், மற்றவங்களோட மதிக்கிற மதிப்பு இருக்கும், பதவி செல்வாக்கு எல்லாமே இருக்கும், உயர்ந்த அந்தஸ்துக்கு போவாங்க, பொருளாதார நல்ல ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் மனதில் வந்து விரோதம், குரோதம், நயவஞ்சகம்லாம் இருக்கும். தனித்து இருந்தால், நான் சொன்ன சுப தொடர்பில் இருந்தாருன்னா எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். ஜோதிடத்தில் வந்துங்க எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குங்க. ஆனால் சில சுப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கெடுபலங்களை வந்து கம்மியாக இருக்கும். தனி மனிதன் மாதிரி தான். தனி மனிதன் வந்து உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவன் தான். வீட்டில் கத்தி இருக்குது, கத்தி வச்சு காய்கறி தான் நறுக்கிறோம். சில பேர் கத்தி எடுத்து குத்தவும் செய்கிறாங்க. அப்படி நடக்கு. சரியா, சில அசம்பாத சம்பவங்களும் நடக்குது. அதுக்காக வீட்டில் கத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அருவாமனை இருக்குது, அருவாமனையில் காய்கறி நறுக்கிறோம். சில பத்திரிக்கையில் சில செய்திகள் பார்க்குறோம், அருவாமனையால் கையை வெட்டிட்டாங்க, கழுத்தை அறுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அபசவனமாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது, நல்லதும் கெட்டதும் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி தான் சனி பகவான் வந்து ஒரு சனி பகவான் இல்லை, எல்லா கிரகங்கள்கிட்டயுமே கெட்ட பலன்கள் நிறைய இருக்குது. அந்த கெட்ட பலன்கள் வந்து கட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நன்மை பலன்கள் அதிகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, உதாரணத்தை குறைச்சிக்கிருவோம். உதாரணம் சொன்னோம்னா வீடியோவிலேருந்து அதிகமாக போகும். உதாரணம் சொல்கிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வீடியோ போடுற நோக்கத்துக்கு அது கூடுதலாக சொல்ல வேண்டாம். விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு கிடையாது. பொதுவாக செவ்வாயுடைய ஸ்திர வீட்டில் சனி பகவான் இருக்கக்கூடாது. செவ்வாயுடைய ஸ்திர வீட்டில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. செவ்வாயுடைய ஸ்திர வீடு விருச்சிகத்தில் சில சுப கிரகங்கள் மட்டும் இருக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கலாம். சனி, ராகு இவங்களாம் இருக்கக்கூடாது. சனி இருந்தாலும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. தவறான பழக்கம் இருக்கும், ஃபுட் பாய்சன் ஆகும், விஷப்பீடம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, வாழ்வில் சில்லற பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க, மனசில் கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை அந்த அளவு நல்லா இருக்காது. தனுசில் இருக்கலாம், குரு வீட்டில் இருக்கலாம். குருவுடைய மூலத்திருவான வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் சமம் பெறுவார். நல்ல அமைப்பு தான். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல ஒரு காரியத்தை செய்வாங்க, எல்லாருடையும் நல்லபடியாக பழகுவாங்க, புகழ் பெருமையாகவும் இருக்கும். தனுசில் சனி பகவான் இருக்கலாம். மகரத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. மகரத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போவார். கடினம் உழைப்பாங்க, நல்ல உழைச்சி முன்னேறி வருவாங்க. இருந்த போதிலும் இவங்களுக்கு பழி வாங்குற குணம் இருக்கும். சரியா, பழி வாங்குற குணம் இருக்கும். நல்லா படித்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. மனதுக்குள்ளே சில விரோத குரோதங்களாம் இருக்கும். அடுத்து வந்து கும்பத்தில் ஒரு மூலத்துணிவர் ஆட்சி பண்ணுறாரு. ஈஸியாக எல்லா காரியத்திலும் ஜெயிப்பாங்க. எதிரியில் ஈஸியாக சைன் பண்ணுவாங்க. எதிரிகள் விஷயத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது. வாழ்க்கையில் வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கும். சரியா,
அடுத்து வந்து மீனத்தில் நல்ல அமைப்பு தான். மீனத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆவார். கையில் காசு பணம் இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார், தொட்ட காரியம் தொடங்கும், வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். அருமையான அமைப்பு. மீனத்திலும் தனுசிலும் சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரியா? மீனம் தனுசு வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு. குரு வீட்டில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி துலாமிலையும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் அங்கே உச்சமடைகிறதுனால சில கெடு பலங்களும் இருக்கும். ரிஷபத்திலையும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் சில தவறான பழக்கம் அடிமையாகிறது. என்ன, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ரிஷபமும் துலாமும் வந்து சுக்கிரன் வீடு. சுக்கிரன் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் பொதுவாகவே வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், கலஸ்தர காரகன், காமத்தை கொடுக்குறவர். ஸோ சுக்கிரன் வீட்டில் இந்த பாவ கிரகங்கள் செவ்வாய் சனி போயிட்டாங்கன்னா பெண் சார்ந்து இருப்பாங்க. இதுதான் சின்ன விஷயம். ஜோதிடத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். நம்ம கையை பிடிச்சிட்டு அதுவாக ஓடி வரும், நம்ம பின்னாடி நம்ம கூப்பிடவே வேண்டாம், அதுவாக ஓடி வரும். சுக்கிர வீட்டில் இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து என்னன்னா ஆடம்பரத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், காதலை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும், ஒரு வேட்கையை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். குரு தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் அவர் வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து ஒரு நல்ல ஆத்ம திருப்தியை கொடுக்கும், ஒரு தெய்வ பக்தியை கொடுக்கும், நல்ல வழியை கொடுக்கும், நல்ல அமைப்பை கொடுக்கும். ஓகே நேயர்களே, நான் இந்த வீடியோ பதிவை இதோடு நிப்பாட்டிக்கிறேன். இப்போ வந்து ஓரளவு சனி பகவானை பற்றி ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் வந்து லக்கண ரீதியாக அவர் எந்தெந்த லக்கணத்துலேருந்து என்ன பலன் கொடுப்பாரு, அந்த லக்கண ரீதியாக பார்வை பலன்கள் எப்படி இருக்கும், அதுபோக தசாபுத்தி பலன்கள் சொல்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் அதை சொல்கிறேன். ஏன்னா அதை இது ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன், லக்கணம் வந்து பெரிய சப்ஜெக்ட். 12 லக்கணத்துக்கு சொல்லணும். 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்திலிருந்து அவர் 3 பார்வையாக ஒவ்வொரு வீட்டை பார்ப்பார். சரியா? அதனால் ஒரு லக்கணத்தில் இருந்தார்னா பலன்களும் மாறுபடும், அவர் பார்க்குற இடங்களுடைய அமைப்பு மாறுபடும். ஸோ அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு பேஸாக இன்ட்ரோடக்ஷனாக எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோ பகுதி 2ன்னு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னென்ன செக் பண்ணுறேன் அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை ராகு திசை நடக்கும். மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை சனி திசை நடக்கும். வயதானவர்களுக்கு புதன் திசை நடக்கும். ரொம்ப வயதானவர்களுக்கு கேது திசை நடக்கும். நான் அதை மையப்படுத்தி தான் எப்போயுமே வந்து இந்த குரு திசையும் சனி திசையும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இதுதான் வந்து இப்போதைக்கு மத்திய வயதில் இருக்கிறவங்களும் நடந்துகிட்ருக்கும். ராகு திசையும் நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? ராகு திசையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களும் நடக்குது. ராகு திசைக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த சனி திசையை முடிச்சுட்டு அடுத்து ராகு திசைக்கு வீடியோ போடுறேன். சனி பகவான் இப்போதைக்கு உங்கள் ராசிநாதனாக இருக்கிறாரு. அதனால தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த மாதம் வக்கரம் அடைகிறாரு. இந்த 30ஆம் தேதி வருகிற ஜூன் 30ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் வக்கரம் அடைகிறது மகர ராசிக்கு அந்தளவுக்கு பெரிய கெடுபலன்கள் கிடையாது. ராசியை நோக்கி தான் வராரு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவிட்டத்தை நோக்கி தான் வராரு. அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். அது வந்து அவர் அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஜூன் 30லேருந்து அங்கிட்ட வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அங்கிட்ட ஒரு 100-110 நாட்களுக்கு வந்து அவர் வக்கர நிலையில் இருப்பார். அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து வந்து அவர் வந்து நேர்கதியில் பயணமாகி உங்கள் ராசியை விட்டு மேலே போயிடுவார். மார்ச் 23ஆம் தேதி வருகிற மார்ச் 23, 2025 சனி பகவான் பயிற்சியாகி மீனத்துக்கு போயிடுவார். மகர ராசிக்கு 7 சனி முடிஞ்சு போயிடும். உடனே முடியாது, ஒரு 6 மாதம் அது எக்ஸ்டென்ஷன் இருக்கும், தோசை நிவர்த்தி இருக்கும். ஸோ 2025 செப்டம்பர் வரைக்கும் மகர ராசிக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும். அதுதான் 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். 2025 செப்டம்பருக்கு மேலே பரிபூர்ணமாக 7 சனிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதுக்கங்கிட்டு இன்னும் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? தனுசுக்கு வர்ற வரைக்கும் தான். சரியா? தனுசுக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து மீனத்துலேருந்து தனுசு 10 வீடு இருக்குது. 23 வருஷம் கழிச்சு தான் அவர் வருவார். சரியா? உங்களுக்கு வந்து 2025 போயிட்டாருன்னா 2048 தான் உங்களுக்கு வந்து அடுத்த வந்து 7 சனி ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குறோம். பெருசாலாம் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க வேண்டாம், அப்பப்போ பலன்களை கொடுப்போம். அதான் ரொம்ப நல்லது. அதிக சந்தோஷமோ அதிக கவலையோ உடம்புக்கு ஆகாது. நார்மலாகவே இருப்போம். நார்மலுங்கிறது நல்ல வார்த்தை. மனித வாழ்க்கையில் என்றைக்குமே நார்மல்னு வார்த்தையை நல்லதை எடுத்துக்கோங்க. நார்மல், ஆவரேஜ், சாதாரணமாக இருக்கிறது அது போதும் நமக்கு. சரியா? நார்மலாக இருக்கேன் சார் அப்படின்னாலே போதும். எதுவும் நம்ம கூட வேண்டாம், குறையும் வேண்டாம். இருக்கிற நிலைமையிலே இருந்துட்டு போனாலே நல்லது வந்து நம்மளை நாடி வரும். நம்மளும் சிறப்பாக வாழலாம். எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.